கேன் ஒன் பர்சன் மேக் அ டிஃபரன்ஸ்? ஒரு தனிப்பட்ட நபரால் பெரிய பாதிப்பை கொண்டு வர முடியுமா? ஒரு நார்மல் காலேஜ் படித்து அமெரிக்காவுக்கு ஐடி வேலை செய்வதற்கு H1B விசாவில் வந்த ஒரு 23 வயது வாலிபனை ஆண்டவர் வெவ்வேறு சூழ்நிலை மூலமாக பாதித்து ஒரு தரிசனத்தை கொடுத்து இன்று அமெரிக்கன் பிரிசன் சிஸ்டம் மாறும்படி 7 ஸ்டேட்ஸில் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அங்கே கவர்னர், மேயர், பிரிசன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸோடு சேர்ந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பயங்கரமான ஒரு மாறுதலை, பாதிப்பை கொண்டு வந்த ஒரு இந்தியரை நான் இன்டர்வியூ செஞ்சுருக்கிறேன். a powerful man of God. சமீபத்தில் அவரை சந்திக்கக்கூடிய கிருபை எனக்கு கிடச்சிச்சு. என்னுடைய நண்பர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவருடைய வாழ்க்கையை குறித்து நான் பேசும் பொழுது ஆண்டவர் எப்படி ஒரு சாதாரண நபரை ஒரு தரிசனத்தை கொடுத்து எவ்வளோ வல்லமையாக பயன்படுத்த முடியும், ஒரு சாதாரண ஆள் மூலமாக வாழ்க்கை நடக்கக்கூடிய தோல்விகள், ஏமாற்றங்கள், உறவுகளின் மூலமாக வரக்கூடிய நெருக்கங்கள், இதெல்லாம் வைத்து ஒரு தரிசனத்தை எப்படி உருவாக்கி வல்லமையாக செயல்படுத்த முடியும் என்பது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாதாரண ஆளை ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து எப்படி பயன்படுத்துகிறார் என்று ஒரு ஆசீர்வாதமான ஒரு இன்டர்வியூ. எனக்கே இன்டர்வியூ பண்ணும்போது ரொம்ப மூவிங்காக இருந்துச்சு. காக்கும் தேவனே, எங்கள் வாழ்வை உம் கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவே, உம் அன்பு பெரியது. இப்பொழுது நான் இந்த மினிஸ்ட்ரி ட்ரிப்புக்கு வந்திருந்த பொழுது when I was in Charlotte, couple of my friends were talking very highly about a particular ministry. நான் பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமாரோடைய மீட்டிங்காக நாங்கள் போயிருந்த பொழுது followed by my meeting was there. அப்பொழுது அண்ணன் இருக்கும் பொழுதே இதை குறித்து சில பேர் பேசி கொண்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு பிரிசன் மினிஸ்ட்ரி நல்லா செஞ்சுட்டு இருக்கோம், நிறைய பேருடைய லைஃப் இம்பேக்டாக இருக்குது, நிறைய பிரிசனர்ஸுடைய லைஃப் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. I was very interested to know that அந்த தரிசனம் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு ஐடியில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் மூலமாக ஆண்டு செய்தார் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாலிப சகோதரர்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக they were also part of this prison ministry. அப்போ எனக்கு சில வீடியோஸ் காமிச்சாங்க. அந்த வீடியோஸ்லாம் காமிக்கும் பொழுது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. எப்படி சிறைச்சாலைக்குள் பேர்பட்ட ஒரு ஊழியம் நடக்கிறதுன்றது சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் அந்த நபரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் அந்த சனிக்கிழமை நடந்த மீட்டிங்கில் ஒரு நபரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. His name is Cyril Prabhu. Another program is called Proverbs 22:6, which works throughout both South Carolina and North Carolina to help reconnect inmates with their families. Proverbs 2:26 founder Cyril Prabhu. And what we experienced that day was the reconnection of inmates with their children. Let's move to this now. A North Carolina man is seeking solutions to America's growing prison population by working to support those formerly incarcerated and their families. He's opening a new trade school at the old Lanesboro Correctional Facility in Anson County to provide schooling and hope. WCNC Charlotte's Kaylin Hagwood visited the site in Polkton and shows us how organizers are trying to make a difference. Well, organizers say this used to be a cooking school for inmates. Now it'll be a culinary arts facility that will not only support students, but they hope help break the cycle of incarceration altogether. A former North Carolina prison is being reconstructed, now supporting students. We have more people incarcerated in this country than any other country in the world. And that's the cycle we wanted to break. Lanesboro Correctional in Anson County once housed hundreds of the state's most violent prisoners. A new trade school will now take its place with the goal of supporting the families of those incarcerated and reducing the number of repeat offenders. 42 states in this country have more jails and prisons together than colleges.
And so today it's like a special day for us because we wanted to first begin here the healing process. Cyril Prabhu is the founder of the 5 and 2 Trade School, which he says will transform the prison into classrooms for topics like welding, plumbing, cooking, and home repair. It's a personal passion after growing up without a father and nearly losing his life to gun violence. While the cost to build will take millions, he says the state of North Carolina offered the land for just $1 in support of their mission. இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள்ல வந்திருக்கிறோம். இன்னைக்கு we are going to be blessed. I can tell you, your life is going to be blessed. Your family is going to be blessed. Anybody that is hearing whatever is happening today is going to be blessed. We got a very good, wonderful friend of ours. இன்னைக்கு நம்ம மத்தியில ஒரு வல்லமையுள்ள ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தருடைய வல்லமையான ஒரு ஊழியக்காரர் நம்மோடு கூட வந்திருக்கிறார். You know that we don't have guest speakers often. This is one of those rare times where we are having a powerful word coming to you because God is about to minister to your lives. அப்படியே உட்காருங்க. இந்த கட்டுகளை உடைக்கிறது ஆண்டவரே, கட்டுகளை உடையும் ஐயா, சிறைச்சாலைகளை நொறுக்கும் ஐயா, சங்கிலிகளை உடையும் ஐயா அப்படிலாம் நம்ம ஜெபத்துல வாயில நல்லா பேசியிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் உண்மையாகவே ஒரு மனுஷனை எடுத்து சிறைச்சாலை சங்கிலிகளை உடைக்க, சிறைச்சாலையின் கம்பிகளை பெயர்த்து போட ஆண்டவர் ஒரு மனுஷனை பயன்படுத்தி வருகிறார். இதுவரைக்கும் நார்த் கரோலினால மட்டும் 21 சிறைச்சாலைகள் காலியாயிருக்கு அவரை கொண்டு. சவுத் கரோலினால உண்மையாகவே 5 சிறைச்சாலைகள் காலியாகி இருக்கிறது. வாழ்வுகள் மாறி, சிறை கைதிகளுடைய வாழ்வுகள் மாறி, அவங்க பிள்ளைகளுடைய வாழ்வுகள் மாறி, இந்த ஊழியம் பண்ணுகிற மாற்றத்தை பார்த்து நார்த் கரோலினா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 26 ஏக்கர் சிறைச்சாலை, நீங்க பண்ற ஊழியத்தில் இங்க இருக்கிறவங்கலாம் லைஃப் மாறுது, இனி எதுக்கு சிறைச்சாலைன்னு சொல்லி 26 ஏக்கருக்குள்ள ஒரு சிறைச்சாலைய, அதாவது அதோட வேல்யூ வந்துட்டு 40 கோடி. எத்தனை கோடி? ஆமா, வெறும் ஒரு 320 கோடி தான், 40 மில்லியன் US. இந்தியாவில் வந்துட்டு நம்ம ஐயா 20 கோடி பெரிய தொகையப்பா, 20 கோடி பெரிய தொகையப்பா, அவன் எதுக்கு இதுக்கு மேலே எதுக்கு சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி ஒரு 26 ஏக்கர் சிறைச்சாலை, அதாவது 325 கோடி ஒர்த்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வெறும் $1 $83.50 நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த சிறைச்சாலையின் கம்பிகளை எல்லாம் உடைச்சு ஏசப்பா இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் நாசரேத்துங்கிற ஊர்ல வச்சு தான் எதற்காக இந்த உலகத்துல வந்தார் அப்படிங்கிற ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். தியாலஜிக்கல் சர்க்கிள்ஸ்ல they will call it as the Nazareth manifesto. அவர் லூக்கா அந்த புத்தகத்தை, ஏசாயாவின் புத்தகத்தை திறந்து வச்சு லூக்காவில் அது பதிவிடப்பட்டிருக்கிறது. ஏசப்பா சொன்னார், நான் கட்டுகளை கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படிக்கு வந்தேன். I came to set the captives free என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏசப்பா எதற்காக இந்த உலகத்துல வந்தார்? கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வந்தார். ஆண்டவர் இந்த மனிதனை பயன்படுத்தி உண்மையாகவே கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி அநேகருடைய வாழ்வுகளை ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். இவங்க பண்றது, அதாவது Proverbs 2:26 அந்த ஊழியத்தோட பேர். நீதிமொழிகள் 22:6 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அதாவது பேசிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அப்பா சிறைச்சாலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா, விசேஷமாக அமெரிக்கால ஒரு அப்பா சிறைச்சாலைக்குள்ள போயிட்டார் அப்படின்னு சொன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா அவங்க பிள்ளைகளும் சிறைச்சாலையில முடிவடைஞ்சிடறாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனுடைய ரோல் இன்றியமையாதது. இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்னா, தலையை அடிப்போம், வாழை ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல், ஏன்னா தலை போயிடுச்சுன்னா பாடியை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால குடும்பத்தில் ஆண்டவர் தலைவனாக ஒரு கணவனை தகப்பனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் அநேக குடும்பங்களில் தகப்பன் மாரை சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டா அது என்ன ஆகிறது? அந்த பிள்ளைகளுடைய வாழ்வுகளும் சீர்கழிந்து அந்த பிள்ளைகளும் தகப்பன் வழியிலேயே ஏதாவது அஃபென்ஸ் பண்ணி திருட்டு உருட்டு கொலை இப்படி பண்ணி சிறைச்சாலையில போய் அவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள். அதனால ஆண்டவர் அன்பு ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன அப்படின்னா, அந்த சைக்கிள், அப்பா போனா பிள்ளை போகுது, பிள்ளை போனா அவன் பிள்ளை போகுது, அவன் பிள்ளை போனா இப்படி தலைமுறையாக சில குடும்பங்கள்லாம் ஜெனரேஷனாக குடும்பத்தில் ஒருத்தராவது சிறைச்சாலையில் இருக்கிறாங்க.
இந்த சைக்கிளை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் சிறைச்சாலைக்குள்ள போயிட்டு அவனுக்கு லைஃப் சென்டென்ஸ்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவனை சிறைச்சாலைக்குள்ள போய் ஏசப்பாவை சொல்லி அவன் வாழ்க்கையை மாற்றணும். ஆனால் அடுத்த தலைமுறை சிறைச்சாலைக்குள்ள போகிறத தடுக்க முடியும். எனவே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளை மாற்றத்தை கொண்டு வரும்படிக்கு அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து அவங்கள வந்துட்டு அவங்க அப்பாங்களை பார்க்கறதுக்கு சிறைச்சாலையில் கூட்டிட்டு போய் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணியிருக்கு. இவங்க பண்ணுற ஊழியத்தை பார்த்து இவங்க பிள்ளைகளோட போய் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் யூனியன் அந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இதை அழுது பெற்றோர் அந்த வீடியோவை பார்த்தபோது எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. பெற்றோர் அழுது அதாவது பெற்றோர்னா உள்ள இருக்கிற அந்த அவங்க அப்பா இப்படி பிள்ளைய விட்டுட்டு நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன்னு கண்ணீர் விட்டு அழுது, பிள்ளைங்க அப்பாவை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது ஒருத்தர் மன்னிச்சு அந்த பிள்ளைகளுடைய வாழ்வுகள் மாறி இதுவரைக்கும் 17,000 குழந்தைகளுக்கு எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் இப்படி கொடுத்து வாழ்வுகள் மாற்றப்பட்டிருக்கிறது. Amen. So we praise God for God's wonderful man, Brother Cyril Prabhu. Can you please stand up wherever you are? கைகளை தட்டி நம்ம அவரை வரவேற்போம். He's going to come up on the stage. ஆனால் அவர் வந்துட்டு பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் he was a senior vice president. இப்போ தான் ரீசெண்டாக அதையெல்லாம் விட்டுட்டு அவங்க பண்ணுற ஊழியத்தெல்லாம் பார்த்துட்டு டெக்ஸஸ் கவர்னர் இப்படி கவர்னர்ஸ் கால் பண்ணி, வாங்க நீங்கள் எங்கே அங்கே மட்டும் ஏன் சிறைச்சாலையெல்லாம் மாற்றுறீங்க, எங்கள் ஊர்லேயும் சிறைச்சாலையெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கால் பண்ணுறாங்க. தட் இஸ் த கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் தட் they are doing, and so we are so honored to have you. Please come. அவர் அதாவது அடுத்து ஒரு வீடியோ போட போகிறோம், அதுக்கப்புறம் தான் he's going to preach. அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு சிறைச்சாலை நான் சொன்னேன் அந்த 26 ஏக்கர் கொடுத்தாங்கன்னு, அந்த கம்பியெல்லாம் புல்டோசரை வச்சு உடைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முள்ளு கம்பி இருக்குல்ல, இதுதான் அந்த பாப்டு ஒயர், இந்த முள்ளு கம்பியெல்லாம் எடுத்து அதை சொவினராக போட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. பாரு, நாங்கள் உண்மையாலுமே சிறைக்கு கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி நம்ம வாயில தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒருத்தர் சொல்லி வாயில வடை சுடாம உண்மையாகவே பண்ணி ஒரு சொவினரே கொண்டு வந்திருக்காருங்க. பாரு, நான் இப்படி தான் வாழ்க்கைகளை மாற்றிக் கொண்டிருக்கேன். How nice it would be if you and I can do this, in our community and wherever we are, changing lives and bringing souvenirs saying இத்தனை வாழ்க்கையை நான் மாற்றிருக்கிறேன். I believe this is a testament to the grace of God. அவருடைய சாட்சியை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுதோ, என்ன எனக்கு மைண்டில் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன், அதாவது இது அமெரிக்காவில் பிறந்த ஒருத்தர் இல்லைங்க, நம்ம ஊரில் திருச்சியில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து அமெரிக்காவில் போய் ஒருத்தரை ஆண்டவர் அவரை வச்சு இந்த சிறைச்சாலையை கொடுக்கணும்னா கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் மாற்றணும், உட்கார்ந்து சட்டத்தை மாற்றி சிறைச்சாலையை அவர் கையில் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறைச்சாலை இப்பொழுது ஒரு ட்ரேட் ஸ்கூலாக மாறி சிறைச்சாலை இன்மேட்ஸோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. Wow, hallelujah. So ஒரு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா உங்களுடைய சாதாரண வாழ்க்கை எடுத்து ஆண்டவர் எப்படி சூப்பரா மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சாட்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். So we are so delighted to have you. I die. Right? Here is what I want people to write in my tombstone. This guy defended fatherless.